இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாங்காய் இஞ்சி ஊறுகாய் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துட்றேன். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாங்க. மாங்காய் இஞ்சினா மாங்காவையும் இஞ்சியும் வச்சு பண்ண போகிறதில்ல. மாங்காய் இஞ்சி அப்படின்னு சொல்லிகிட்டே கடைகளில் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை நம்ம என்ன பண்ணணும், அதோடய தோள்களை சீவிக்கணும். ஃபஸ்ட்டு சீவிக்கிட்டு இந்த மாதிரி கேரட் சீவிர கட்டையில் பொடிசாக அதை சீவி எடுத்துக்கணும். கூடவே 2 மாங்காய் அதையும் எடுத்து தோலெல்லாம் சீவிடணும். நல்லா சீவிட்டு அதே மாதிரி கேரட் சீவிர கட்டையில் அதையும் நல்லா பொடியாக சீவி எடுத்துக்கணும். நல்லா ஏன்னா அப்படின்னா தான் அது ரொம்ப சின்ன குழந்தைங்கள் கூட சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க கொடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணணும், ஒரு கடாயில் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சோண்டு அந்த விளக்கெண்ணெயை சேர்த்துக்கிட்டு எண்ணெய் ஹீட் ஆனோடனே கடுகும் பெருங்காயமும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கொதித்த உடனே இந்த மாங்காய் இஞ்சி துருவினதை அதில் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா அந்த ஆயில் ஃபுல்லாக அதில் அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா எப்படி அந்த ஆயில் நல்லா கொதித்த ஆயிலில் இந்த இதை போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். அதுக்கப்புறம் மாங்காய் திருவினது இருக்குல்ல, அதில் 2 லெமனை புழிஞ்சு விட்டுட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். இது எப்படின்னா செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஏன்னா அந்த மாங்காய் இஞ்சி செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா லெமனும் இதில் சேர்க்குறோம். அந்த புளிப்பு சுவையை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஆல்ரெடி என்ன சொல்கிறது, மாங்காய்லேயும் அந்த புளிப்பு சுவை இருக்கும். அந்த இஞ்சியும் கொஞ்சம் புளிப்பு சுவையோடு தான் இருக்கும். ஏன்னா இது நார்மல் இஞ்சி கிடையாது. அதனால் அது 3யுமே நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் அது இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறோம், மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். அதில் ஆச்சி மிளகாய் தூள் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. எங்களுக்கு இந்த ஒரு பேக்கெட், அந்த 10 ரூபா பேக்கெட் அளவுக்கு இது எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. ஸோ நாங்கள் அதே சேர்த்துக்கிட்டோம். நம்ம ஆல்ரெடி அந்த ஆயிலில் ஃபஸ்ட்டு அந்த ஆயிலில் கடுகு அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். ஏன்னா ஊறுகாய்க்கு ரொம்ப முக்கியமானதே உப்பு தான். ஏன்னா அதுதான் கெடாமல் பார்த்துக்கும். நம்ம இதில் வினிகர்லாம் அதை சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வினிகர்லாம் சேர்த்தா அது கெடுதல் தான் உடம்புக்கு. அதனால் இப்போ பார்த்திங்களா எப்படி இது நல்லா அந்த அந்த சட்டியில் படாத அளவுக்கு நல்லா அதை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. பார்க்கவே ஒரு அல்வா மாதிரி பதத்தில் வந்துடும் அது. இப்போ எடுத்து அந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சான்னு கூட நீங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், அழகாக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் ஒரு 1/2 ஹவர்க்குள்ளேயே இதை பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சாதத்தில் கூட போட்டு கூட சாப்பிட்லாம். நீங்கள் தயிர் சாதம் எந்த சாதத்துக்குமே இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.